கமல்ஹாசன் வந்து ஒரு படத்தில் சொல்லிருப்பார், அதை பார்த்த பயம், இதை பார்த்த பயம், இதை பார்த்த பயம், இதை பார்த்த பயம். தெனாலி படமா? மனோ கேட்டதான் தெனாலி படம். நிறைய படம் பார்க்க சார். அதிமுகவோட முதலாளி வந்து அமித்ஷா, மோடின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மீட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா திமுகவினர் தலைவர்கள் பேசுகிறாங்க. இல்லை, உங்களுக்கு முதலாளி அவங்க, எங்களுக்கு முதலாளி யாருன்னா எங்கள் எம்ஜிஆர் தான், புரட்சி தலைவர் தான், வேற யாரும் கிடையாது. ஓகே, அடுத்தது 4.5 வருஷமா வந்து லேப்டாப் தரல. இப்போ ஆட்சி முடிகிற நேரத்தில் சாகும்போது சங்கரா சங்கரான்ற மாதிரி ஆட்சி போகுது இல்லை. அதனால இதையாவது கொடுத்தா அட்லீஸ்ட் வந்து இளைஞர்களை கவரலான்னு பார்த்தா நிச்சயமாக இளைஞர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. 4 வருஷம் +2 முடித்தவங்களுக்கு +2 படிக்கும்போதே லேப்டாப் கொடுக்கணும். +2 படிக்கும்போதே லேப்டாப் கொடுக்குறது தான் ஒரு பெரிய சிறப்பு. ஆனால் +2 படிக்கும்போது கொடுக்காம இப்போ எலெக்ஷன் வர்றதுக்காக வந்து அந்த ஓட்டு போடுற வயது இருக்குது பற்றியா, அதை மைண்டில் வச்சு கொடுக்குறேன்னா அப்போ உள்நோக்கம் என்ன? அப்போ முழுமையாக வந்து அந்த ஓட்டு வாங்கணும். இன்றைக்கி திமுக பலவீனம் அடைஞ்சிருக்கின்றதுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக இளைஞர்கள் கை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக இளைஞர்கள் கை கொடுக்க மாட்டாங்க, கை விட்டுருவாங்க. முதலமைச்சர் வந்து கள்ளக்குறிச்சி இருக்காரு. ஏற்கனவே அந்த மதுபானத்தில் 40 பேர் மேலே அந்த போது அவர் போகல அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் இப்போ தேர்தலில் கவர்மெண்ட் சீட்லாம் ஓப்பன் பண்ணிருக்காங்க. இல்லை, இப்போ கள்ளக்குறிச்சி வந்து ஒரு மிக மிக வந்து வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம். கள்ளச்சாராயம் இந்த ஆட்சியில் 6ஆக பெருக்கெடுத்து ஓடி 40 பேர் விழுப்புரத்தில் வந்து விழுப்புரம் மரத்தை மறக்கானா, அதே போல் சில பகுதிகளில் மரணம் ஏற்பட்டது. அப்போ உஷாராக இருக்கணும். இல்லை, அதில் தொடர்ச்சியான அளவுக்கு கள்ளச்சாராய மரணங்கள் இந்த ஆட்சியில் போதை கலாச்சாரங்கள் பெருக்கெடுத்து ஓடுகின்ற பெருக்கெடுத்து இருக்கின்ற நிலையில் கள்ளச்சாராயம் அருந்தி 40க்கு மேற்பட்ட உயர்ந்த நிலையில் அப்போ வந்து போல முதலமைச்சர். இப்போ ஏன் போகிறாரு? எலெக்ஷன் வருது, பயம். இப்போது எதை பார்த்தாலும் பயம்தான். இப்போது அதாவது கமல்ஹாசன் வந்து ஒரு படத்தில் சொல்லிருப்பார், அதை பார்த்த பயம், இதை பார்த்த பயம், இதை பார்த்த பயம், இதை பார்த்த பயம். தெனாலி படமா? மனோ கேட்டதான் தெனாலி படம். நிறைய படம் பார்க்க போடுறது தெனாலி படம். அந்த தெனாலியில் வர ஹீரோ யார்? கமல்ஹாசன். அந்த கமல்ஹாசன் போல் இன்றைக்கி வந்து அவருடைய நிலைமை ஆயிடுச்சு. அதான் பரிதாபமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு பயத்தினுடைய உச்சத்தில் ஆட்சி வராது. கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து சவுக்கடி கொடுப்பதற்கு வந்து திமுக தயாராகிட்டாங்க, வீட்டுக்கு அனுப்புவது தயாராகிட்டாங்க. எனவே இப்போது நம்ம போகிறாரு. ஆனால் எப்படி போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எந்த மாவட்டத்துக்கு போனாலும் சரி, கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து கை கொடுக்க போவதில்லை, கைவிட்டு தான் போவார்கள். வக்ஃபோடு இந்த இதுக்கெல்லாம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரையில் அதிமுக அதுக்கு ஆதரவாக வாக்களிச்சு திண்டுக்கல் லியோனி போன்றவங்கலாம் பேசுகிறாங்க. இது நீங்கள் ஏங்க பழைய கதையை பேசுகிறீங்க? சரிதானே? இப்போ லேட்டஸ்ட் என்ன அந்த கரண்ட் நியூஸ்க்கு வாங்க. இப்போ அவங்க பிரச்சாரம் பண்ண நான் கவுண்டர் பிரச்சாரம் பண்ணிவிடுவோம். புரியுதுங்களா? அதெல்லாம் அதாவது யார் வந்து இஸ்லாமியர்களுக்கு நண்பர்கள், யார் கிறிஸ்தவ சமுதாய சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள், யார் வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிரிகள், யார் வந்து இஸ்லாமியருக்கு எதிரிகள், உதட்டில் ஒன்று உள்ளத்தில் ஒன்று யார் அப்படின்னு பார்த்தா எல்லாமே பார்த்தா திமுக தான் இஸ்லாமியருக்கு எதிரி. என்ன செஞ்சாங்க சொல்லுங்கள்? எங்கள் ஆட்சியில் என்னென்ன செஞ்சோன்னு எங்களால் பட்டியல் போட முடியும். கிறிஸ்துவ சமுதாய மக்கள் எங்கள் ஆட்சியில் என்னென்ன செஞ்சேன், அம்மா காலத்து தலைவர் காலத்தில் என்னென்ன செஞ்சேன்னு சொல்ல முடியும். ஆனால் திமுகவில் சொல்ல முடியுமா? வெறும் வந்து பார்த்தா கிறிஸ்துவ அமைப்புகள் வந்து அவங்க வந்து ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டி ஏற்பாடு பண்ணுறாங்களாம், போய் சாப்பிட்டு வர்றது தான் வேலை. இஸ்லாமியர் வந்து ரமலான் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி இவங்க கட்சி சார்பாக நடத்த மாட்டாங்க, வேற ஒரு கட்சி நடத்தும், இல்லை வேற ஒரு அமைப்பு நடத்தும். அதில் போய் வந்து ஒரு கஞ்சி குடிச்சிட்டு வந்து இஸ்லாமிய மக்களை ஏமாத்துறது தான் ஒரே விஷயம் அது. அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே வந்து காலம் பதில் சொல்லும். ஓகே.